நேரிலே நம்ம சிவன் கோயிலுக்கு போனோம்னா நம்ம நந்தியை பார்த்துட்டா சிவனே நம்ம தரிசிப்போம். நந்திய பெருமான் அவ்வளவு முக்கியமானவர். ஏன்னா அவர் நந்திய பெருமானை பார்த்துட்டு தான் நம்ம வந்து சிவனே பார்க்கணும். அப்படிப்பட்ட நந்திய பெருமாளை பார்த்துட்டா சிவனே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நந்திய பெருமாளை வந்து நம்ம தேவையில்லாம தொடர்றதோ, அது காதுல போய் நம்ம வேண்டுதலை சொல்றதோ மிகப்பெரிய தவறுங்க. குறிப்பா வந்து பிரதோஷ காலத்துல வந்து இது அதிகமா நிறைய பேர் செய்யறாங்க. அந்த சிலைன்றது வந்து கடவுளுக்கு சமமானதுங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து மனதார வேண்டுனாலே போறோம். அது வந்து கடவுளுக்கு தெரியும். அந்த நம்ம மனதுல கேட்கிற ஒரு வேண்டுதல் வந்து கண்டிப்பா கடவுள் வந்து செவிசாய்ப்பாரு. அதனால போய் காதுல போய் நந்தியோட காதுல போய் சொல்லிதான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்ன்றது கிடையாதுங்க. ஆக்சுவலா நந்தி காதுல போய் சொல்லும் போது அது உங்களுக்கு வந்து நிறைவேறாம போறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தேவையில்லாம நந்தியை நம்ம வந்து தொடக்கூடாதுங்க.